உங்களுடைய யூடியூப் வீடியோக்கள்ல லைக், டிஸ்லைக் இப்படி ஒரு பட்டன் இருக்கும். ஸோ, இதில லைக் பட்டனையும் நமக்கு எத்தனை லைக் வருது, டிஸ்லைக் வருது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே ஷோ ஆகாம இப்போ டிஸ்லைக் ஆட்டோமேட்டிக்கா காமிக்கிறது கிடையாது. இருந்தாலும் இந்த லைக் எவ்வளோ லைக் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் காமிக்காம ஹைட் பண்ணுறது எப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஏன்னா, இப்போ ஒரு வீடியோ போடுறீங்க, ஒரு 1000 வியூஸ், 2000 வியூஸ் போயிருக்கும். ஆனா லைக்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 பேரோ, 5 பேரோ தான் லைக் பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த வீடியோ பார்க்க வர்ற அடுத்தவங்க என்ன இந்த வீடியோவுக்கு அதிக லைக்ஸே வரலையே அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் இதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆ ஓகே. லைக் எப்படி ஹைட் பண்றது யூடியூப்ல அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். யூடியூப் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க பார்ப்போம். உங்களுடைய ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணுங்க. கண்டென்ட்ங்கிறத ஓப்பன் பண்ணுங்க. வியூ ஆல் அப்படின்னு கொடுங்க. உங்களுடைய எந்த வீடியோக்களுக்கு அது ஷார்ட்ஸ் வீடியோவாக இருந்தாலும் சரி, இல்லை லாங் வீடியோ நார்மல் வீடியோவாக இருந்தாலும் சரி, எந்த வீடியோவுக்கு லைக்கை ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை டச் பண்ணுங்கள். மேலே பென்சில் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கீழே ஷோ மோர் அப்படின்னு கொடுங்க. ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கம்யூனிட்டி அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஷோ லைக்ஸ்ன்னு இருக்கும். இதை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அங்கே ஷோ ஆகாது, எந்த வீடியோவில் ஆஃப் பண்ணி வைக்கிறீங்களோ. அதே மாதிரி இதை ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா லைக்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இங்கே சேவ்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய லைக்ஸு பார்க்குற வியூவர்ஸுக்கு ஷோ ஆகாது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.